சக்கர வியூகம் அப்படின்றது என்னன்னா ஒரு சிக்கலான புதிரான பாதையை அமைக்கிறது. பழங்காலத்து போர்கள் எல்லாம் இந்த வியூகங்களை பயன்படுத்திருக்காங்க. இந்த வியூகத்துக்குள்ள போன எதிரி அந்த வியூகத்துல இருந்து வெளியே வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. இந்த மாதிரி வியூகங்களை எல்லாம் மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதம்ன்றது இந்திய வரலாற்றிலேயே அசைக்க முடியாத ஒரு அடையாளம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர்ல துரோணாச்சாரியார் தான் இந்த வியூகங்கள் எல்லாம் அமைச்சாரு. இந்த மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் அமைச்ச ரொம்பவே கஷ்டமான வியூகம்னா அது சக்கர வியூகம் தான். இந்த சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்சவங்க இந்த பூமியிலேயே சிலர் தான் இருக்காங்களாம். அப்படி என்ன இந்த வியூகத்துல சிறப்பா இருக்குன்னா பேருக்கு ஏத்த மாதிரி சக்கர வடிவத்துல இருக்கும். வியூகத்துல 7 அடுக்கு இருக்கும். ஒவ்வொரு அடுக்குலயும் வீரர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வியூகத்தோட மையத்துலதான் படையோட தலைவரே இருப்பாரு. இந்த வியூகத்துக்குள்ள எதிரி நுழைஞ்சிட்டா வீரர்களை கொல்ல அடுத்தடுத்து இன்னொரு வீரர்கள் அங்க வந்து சுழண்டுகிட்டே இருப்பாங்க. இதனால எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம எதிரி படைகள்லாம் சீக்கிரமாவே போர்ல தோல்வி அடைஞ்சிருவாங்க. இதுதான் இந்த சக்கர வியூகத்தோட சிறப்பான விஷயம்.